நடிகர் ஜெயம் ரவி இன்னைக்கு அவருடைய காதல் மனைவியை விவாகரத்து செய்து கொண்டதா இன்னைக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டு பரபரப்பை கிளப்பியிருக்காரு. எதனால் ஜெயம் ரவி தன்னுடைய மனைவி ஆர்த்தியை விவாகரத்து செய்தார், ஜெயம் ரவி கூறிய விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஜெயம் ரவி ஆர்த்தி இவங்க 2 பேரும் காதலித்து இரு வீட்டார் சம்மதத்தின் அடிப்படையில் திருமணம் செய்து கொண்டாங்க. இவங்க 2 பேருக்கும் 2 மகன்களும் இருக்காங்க. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாகவே ஜெயம் ரவி தனது மனைவியை பிரிந்து வாழ்ந்துட்டு இருக்கிறதாவும், ஜெயம் ரவி தனது மனைவியை விவாகரத்து செய்ய போறதா பரபரப்பு தகவல்லாம் வெளியானுச்சு. ஆனால் இது குறித்து ஜெயம் ரவி எதுவுமே சொல்லலை. ஆனால் ஆர்த்தி ஜெயம் ரவியை இன்னும் காதலிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஸ்டோரியாக வச்சுருந்தாங்க. இந்த நிலையில் தான் ஜெயம் ரவி இன்னைக்கு தனது எஸ் தளத்தில் தனது காதல் மனைவியை விவாகரத்து செய்து கொண்டதா ஒரு அறிக்கையை வெளியிட்டு பரபரப்பை கிளப்பியிருக்காரு. அவர் தனது எஸ் தளத்தில் பதிவேற்றம் பண்ண அந்த அறிக்கையில், வாழ்க்கை என்பது பல்வேறு அதிசயங்கள் கொண்ட ஒரு பயணம், ஒவ்வொன்றும் அதன் சொந்த சவால் நிறைந்த வாய்ப்புகளுடன் வருகிறது. என்னுடைய பயணத்தில் திரைப்படங்கள் வாயிலாகவும் திரைப்பட இல்லா பிற இடங்களிலேயும் நான் பார்த்து கொண்டிருக்கிற திரைத்துறை நண்பர்கள், பத்திரிகை ஊடகத்துறை மற்றும் சமூக ஊடக நண்பர்கள் என என் ரசிகர்கள் அனைவருக்கும் நான் நேர்மறையாகவும் வெளிப்படையாகவும் இருக்க முயற்சித்து வருகிறேன். எனவே மிகவும் நெஞ்சு கசந்த ஒரு தனிப்பட்ட செய்தியை உங்களிடம் பகிர வேண்டிய கட்டாயத்தில் உள்ள நீண்ட காலமாக யோசித்து மற்றும் பல பரிசீலனைக்கு பிறகு ஆர்த்தியுடனான எனது திருமண வாழ்க்கையை விலக்கி கொள்கிறேன். இது மிகவும் கடினமான முடிவு தான். இந்த முடிவை நான் எளிதாக எடுக்கலை. என்னை சார்ந்தவங்களுடைய நலன் கருதி அவர்களின் நல்வாழ்விற்காகவும் எடுக்கப்பட்ட முடிவு. இந்த நேரத்தில் எனக்கு தனி உரிமை தரணும், எனக்கு நெருக்கமானவர்களுக்கு தனி உரிமை தரணும். இதை நான் அனைவரிடமும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த முடிவு எனது சொந்த முடிவு. இந்த விஷயம் என்னுடைய தனிப்பட்ட விஷயமா இருக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். எப்போதுமே என்னுடைய முன்னுரிமை என்னுடைய நடிப்பை தான் நான் பார்க்குறேன். அதன் மூலம் ரசிகர்களையும் மக்களையும் மகிழ்வித்து பொழுதுபோக்க அளிக்க வேண்டும்னு எப்போதுமே நான் நினைக்கிறேன். எப்போதுமே நம்மளுடைய ஜெயம் ரவியாக இருக்க விரும்புகிறேன். நீங்கள் அளித்த ஆதரவுக்கு நன்றி. என்னுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு எனக்கு ஆதரவு தந்தமைக்கு நன்றி என்று ஜெயம் ரவி குறிப்பிட்டு தனது அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. ஸோ கடந்த 15 வருடமாக காதல் ஜோடியா திருமண ஜோடியா வலம் வந்த ஜெயம் ரவி ஆர்த்தி ஜோடி பிரிவு கேட்ட ரசிகர்கள் மற்றும் சினிமா பிரபலங்கள் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. மேலும் ஜெயம் ரவி தரப்பிலிருந்து டைவர்ஸ் குறித்த அறிக்கை வந்தாலும் இன்னும் ஆர்த்தி தரப்பிலிருந்து எந்த ஒரு அறிக்கையுமே வெளியிடலை. இந்த டைவர்ஸுக்கு ஜெயம் ரவி தான் முக்கிய காரணமும், ஆர்த்தி இன்னுமே ஜெயம் ரவியை விரும்புவதா பல தகவல்கள் வெளியானுச்சு. இந்த நிலையில் ஜெயம் ரவி டைவர்ஸுக்கான காரணமும் வெளியே இருக்கு. அதாவது ஜெயம் ரவி பொன்னியின் செல்வன் வெற்றிக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா வலம் வந்தார். ஆனால் அந்த வாய்ப்பை அவரால் தக்க வச்சுக்க முடியல. அதற்கு முக்கிய காரணம் அவர் நடித்து தொடர்ந்து வெளியான படங்கள் தான். அதற்கு ஜெயம் ரவி அவர்களுடைய மனைவி வழி சொந்த முக்கிய காரணம்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜெயம் ரவி அவர்களுடைய மாமனார் தயாரிப்பு நிறுவனம் வைத்து அந்த தயாரிப்பு நிறுவனம் தயாரிப்பில் தான் ஜெயம் ரவி தொடர்ந்து படம் நடித்தார். அது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவி மாமனார் மனைவி தயாரிப்பில் நடித்த படங்களுக்கு அதிக சம்பளமும் வாங்கலையா. அது மட்டும் இல்லாமல் அந்த படங்கள் தோல்வியை தழுவுனதுனால அவங்க 2 பேருக்குமே கருத்து வேறுபாடுகள்லாம் வந்ததாகவும் தகவல் வெளியானுச்சு. ஸோ ஜெயம் ரவியோடைய கெரியர் தற்போது டவுனில் இருக்க இதுவும் முக்கிய காரணமாக. இதனால தான் ஆர்த்திக்கும் ஜெயம் ரவிக்கும் அடிக்கடி சண்டை தற்போது விவாகரத்து வரையும் போயிருக்கிறதா தகவல் வெளியாக இருக்குது. ஜெயம் ரவி ஆர்த்தி விவாகரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள்.